ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவும் சிம்பிளாக டேஸ்டியாக முட்டைக்கோஸ் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானது 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து விட்டுடலாம். உளுந்து கடலைப்பருப்பும் நல்லா செவந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுட்டு மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நான் முட்டைக்கோஸை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்து விட்டுடலாம். நீங்கள் மெலிசாக கட் பண்ணும்போது தண்ணி எதுவும் சேர்க்காமையே நல்லா வதங்கி வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் லைட்டாக தண்ணி சேர்த்து விட்டுடலாம். நிறைய சேர்க்க தேவையில்லை, சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கன்னா கூட போதும். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மூடி லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். முட்டைக்கோஸ் நல்லா வதங்கி வரணும், அது வரை இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. பாருங்கள், முட்டைக்கோஸ் எல்லாமே நல்லா வெந்து வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் துருவன தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி முட்டைக்கோஸ் பொரியல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.